சுடர் எழில் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களோட அட்ராசிட்டி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ஒரு பக்கம் எழிலோட பிஸ்னஸில் யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திடுறாங்க. இனிமேட் நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு வெளில வந்து எழில்கிட்ட வந்து மோதுறாங்க. மரியாதையாக வெளியில் போறியா இல்லை நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறமா, திருப்பி எழில் நீயே என்னை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட நெருங்கி ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா ஆதாயம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இனிமேட்டு கண்ணில் விளக்கெண்ணியை ஊற்றி வச்சுட்டு நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம உஷாராக இருக்கணும். என்ன கரெக்டாக நான் சொல்கிறது, பணத்துக்காக யார் வேணால் எது வேணாலும் பேசுவாங்கங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் பேசுகிறதெல்லாம் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி தெரியுது. அப்போனா நம்மளோட காதலை வந்து கூடிய சீக்கிரம் இவனுக்கு புரிய வச்சே ஆகணும், இல்லாட்டி செட்டே ஆகாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒன்றை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நான் இப்போயே உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாயங்காலம் டின்னருக்கு போகலாமா, எனிதிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பர்சனலாக சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அது முக்கியமான விஷயம் கூட. நீ வந்து அங்கே வந்து தெரிஞ்சுக்க, அதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி சொல்லிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க. என் வாழ்க்கையிலே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். கலகம் வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் தீர்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கலகம் வந்திருக்கு. இந்த விஷயத்தில் நான் உன்னை விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. அந்த வீட்டுக்கு நான் விலக்கேற்றாமல் வரமாட்டேன். உன் வீட்டுக்கு நீ 4 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தளவு ஸ்டில் நீ ஒரு பேச்சுலர் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மனோகரி கவின் வந்து ஒரு கதவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அஞ்சலி பாப்பா வந்து கூப்பிட்றாங்க. எனக்கு மேக்ஸ் சொல்லித்தர வரணும். எனது ஓன் கிளாஸுக்கு மேக்ஸா? 1 2 3ன்னா என்னன்னு சொல்லுவேன், கணக்குன்னு தானே சொல்லுவேன். கணக்குனா இங்கிலீஷ்னு இல்லை, மேக்ஸ் பரவாயில்லையா? அஞ்சலி பாப்பா வந்து பிச்சு உதறாங்கிற மாதிரி அந்த இடத்துல கவினோ அபி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வர பார்க்குறாங்க. என்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அபிகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சுடர்வெளி. அப்பான்னு பார்த்து எனக்கெல்லாம் வேலை இருக்குது, அதுக்கு தானே இங்கே சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. உனக்கு சம்பளம் வேணும்னா சொல்லி கொடுத்துட்டு வாங்கிக்க, இல்லேட்டு ஓவராக பண்ணன்னு வச்சுக்கேன், நீ சரியாக சொல்லித்தர மாட்டேங்கிற, 1 2 கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு அப்பாட்ட போட்டு விட்டுருவேன். ஐயோ இதுங்க மான மரியாதைலாம் போகிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் போல இருக்கே. சரி நான் உள்ளே வரேன்னு சொல்லி தயங்கி தயங்கி தான் வராங்க. ஏதோ ஒன்று குட்டிகளாட்டாக பண்ண போகிறாங்க. எதுலேயுமே நம்ம மாட்டக்கூடாது. ஆல்ரெடி வந்து உடஞ்சி சேரை வந்து வச்சுருந்தாங்க, இதை நம்ம பார்த்துட்டோம். சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பதுங்கி பதுங்கி வரப்போ, டேய் கவினை கரெக்டாக வந்து மாவை திருப்பி விட்றா அப்படின்னு சொல்லும்போது டப்பாவில் இருக்கிற மாவை வந்து கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது அப்படியே வந்து சுடர்வெளி மேலே வந்து விழுந்துடுது. இதை பார்த்தோன்னு வந்து விழுந்து விழுந்து சிரிச்சப்போ கயிறை வந்து விட்டுட்டாங்க. டப்பாவும் மண்டையில் வந்து கவுந்துக்குச்சு. எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்களா? அச்சச்சோ நான் அப்பயே சொன்னேன் நீ எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு. சுடர் இங்கே வா, இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி காவியா மட்டும் அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. முதல்ல கர்ச்சிப் நான் தரேன், அதை வச்சு ஃபேஸ்லாம் வந்து தொடச்சிக்க என்ன சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ச்சிப் ஃபுல்லாக கறியை வந்து அப்பி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. நம்ம காவியா இது தெரியாமல் நீ ரொம்ப நல்லா இருக்கணும், எவ்வளோ கஷ்டமாக எக்ஸாம் வந்தாலும் கொஸ்டின் பேப்பர் ஹார்டாக இருந்தாலும் நீ மட்டும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது கிட்டக்க வந்து கர்ச்சிப்பை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பெரிய டர்க்கி டவலாக இருக்குது, அதில் கறி பூசுன்னு தெரியவே இல்லை. கண்ணை மூடி இருக்குல்ல, கண்ணை இப்போ திறந்துடாத, கண்ணை திறந்துன்னு வச்சுக்கே மாவெல்லாம் கண்ணில் வந்து போயிடும். அப்படியே வந்து கரகரன்னு தேய், அப்படி தேய்ச்சாதான் கண்ணு திறக்க முடியும்னு சொன்னேன். கிரீஸ் மாதிரி நிறையா வந்து கருப்பு கருப்பாக இருக்குது, ஏகப்பட்ட இதில் இருக்குன்னே சொல்லலாம். பேயே தூத்து போயிடுற அளவுக்கு செம்மையாக வந்து மேக்கப் போட்டிருந்தாங்க. நம்ம சுடர்வெளிக்கு செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேயை பார்த்து கத்துறாங்க. பேய் இல்லை, அது நீ தான். டர்க்கி டவலை இப்போ பாரு, அதுக்கு தான் வந்து மைதா மாவு வந்து கண்ணில் விழுந்துடும் சொல்லிட்டு தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? காவியா நீயுமா இப்படி? ஏய் அவ தான் மெயின் வில்லியே, இதுக்கான ஐடியா கொடுத்ததே அவதாங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து கவின் காவியா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்க மாதிரியா நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன அபி நீ கூட அப்படி இருக்கியா? எதுக்காக நான் இப்போ உன்னை இங்கே வர வச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நான் வேணா உன்னை ரெஸ்ட் ரூம் வேணால் கூட்டிகிட்டு போட்டா? கூட்டிகிட்டு போ, அங்கே தான் அல்டிமேட்டாக அங்கே ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். அப்பா தாயே வேணாம், வேற எங்கேயாவது வந்து என்னை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா கையில் ஏதோ க்ரீம் வச்சுருக்காங்க. கண்ணை மூடிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு அபி வந்து சொன்னோன்னா அந்த டேரெக்ஷன்லேயே வந்து போகிறாங்க. நிச்சயம் இந்த டேரெக்ஷனில் போனால் எங்கேயே கீழே தள்ளி விட தான் பிளான் பண்ணுவாங்க, நம்ம வேறு பக்கம் போவோம்னு சொல்லி அந்த இடத்துல நான் தானே என் பேச்சா கேட்காம இருந்த குட்டி பாப்பா கரெக்டாக செஞ்சிருந்தோன்னே க்ரீமை வந்து நிறைய அது கீழே வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அதில் கீழே கால் வச்சோன்னே வலிக்கிட்டு விழுகுறாங்க. நான் தான் சொன்னல, என் பேச்சை மீறி அங்கிட்டு போனல, எந்த நேரத்தில் நல்லது செய்கிறாங்க எந்த நேரத்தில் கெட்டது செய்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியலையடாங்கிற சாமிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன்டா குட்டீஸுங்களா என்னை போட்டு படாப்படுத்துறீங்க, நான் என்னடா பாவம் பண்ணேன், எப்படி சூப்பராக ஹீரோயின் மாதிரி வந்தேன், ஆனால் இப்போ இவ்வளோ கேவலமாக வந்து மேக்கப் போட முடியாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டிங்களே. நீ எங்கள் காசுலேயும் வந்து மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு
எங்கள் காசுலேயே வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு, ஆனால் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்க, எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே போனவங்கள தூங்கணும்னா வீட்டுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருக்க. எங்கள் அப்பானா எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. திருப்பி எங்கள் அப்பா இருக்கிற பக்கமே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டல. நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன். எப்படி சும்மா விட முடியும்? அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. இப்போ ஒரு நாள் தான் இருக்குது. இன்னும் போக போக நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கதி ஆளாக போகிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. டேய், உண்மையிலேயே வந்து உங்களுக்கெல்லாம் வயசெல்லாம் 7 வயசு 8 வயசா? சத்தியமாக முடியலடா. பெரிய பெரிய ஆளுங்களை மாதிரி யோசிக்கிறீங்களடா. நான் எதுவாக இருந்தாலும் நல்லது தான் செய்கிறேன். ஓ அப்படியா? அதனால தான் நானும் உனக்கு பல மடங்கு நல்லதை வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி தான் செஞ்சு பழக்கம். எழில்கிட்ட தேவையில்லாமல் நான் தான் வந்து இது மாதிரி கேட்டுட்டேன். நான் 1 மாதம் அவகாசம், 1 மணி நேரம் கூட இந்த பொண்ணுங்க கூடலாம் இருக்க முடியாது போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மாட்டு ஏஞ்சி போவோம். இன்றைக்கி கோட்டா ஓவர் தானே. இன்றைக்கி கோட்டா ஓவர் தான். ஆனால் சர்ப்ரைஸாக நீ தூங்கும் போது ஒரு விஷயம் வந்து நடக்கும் பாரு. என்ன பேய் கேட்டப்பா? சேச்சே, நாங்களாம் ரூமுக்குள்ளேயே வரமாட்டோம். ஆனால் உன்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியாதுங்கிற மாதிரி இக்க வச்சு பேசுகிறாங்க. அப்போ நான் இப்பயே ரூம் கதை வந்து தாப்பா போட்டுருவேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு தாப்பா வந்து போட்டு அவங்க மட்டும் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. ஒரு பக்கம் வந்து மனோகரி மேடம் வந்து அப்படியே வராங்க ஹோட்டலுக்கு. மேடம், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்திலேயே தெரியுது. அது எங்களுக்கும் தெரியுது மேடம். ஆமாம், எழில் வரப்போகிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் லவ் சொல்ல போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப போகுது நேரம் போயிட்டே இருக்குது. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. எழில் எப்போதும் போல் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏதோ முக்கியமான மீட்டிங் நினச்சிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டாங்க. இந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. ரொம்ப வந்து அசிங்கப்பட்டு போய் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. நம்ம மனோகரி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுடரை இன்றைக்காவது சும்மா வந்து விட்டுருக்கலாம். ஆனால் பசங்க வந்து விடவே இல்லை. ஏசி பாயிண்ட் வந்து அதிகமாக வந்து வச்சுட்டாங்க. ரிமோட்டையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. பெட்ஷீட்டை போட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா பெட்ஷீட்டையும் வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அதனால் சுடரொலியால் தூங்கவே முடியல. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் செஞ்ச சீன்லாம் ஓகே தான். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குழந்தைங்களாம் இதெல்லாம் இப்போ எப்படா தூங்குறது, ரொம்ப குளிருதே. ஏசி பாயிண்ட்டை குறைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. வெளியில் போய் பால்களை தூங்கலான்னு பார்த்தா பனி வந்து அடித்து கொள்ளுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப கட்டைன்லாம் போட்டுருப்பாங்கள்ல ஸ்க்ரீனுக்கு, அதெல்லாம் பிச்சுட்டு அப்படியே வந்து போத்திட்டு வந்து பெட்டில் படுக்கலான்னு பார்த்தா ஐயோ இங்கே என்ன இவ்வளோ குளிராக இருக்குன்னு சொல்லி செவுத்தோட செவுத்தாக வந்து சாஞ்சிக்கிட்டு சுருண்டுக்கிட்டு அப்படியே படுக்கிறாங்க. ஹீட்ரு வந்து போட்டுப்போம். தண்ணியை வந்து சுடு தண்ணி வச்சு காலில் வந்து வச்சா ரொம்ப வெதுப்பாக இருக்கும். இந்த ரூமில் தூங்கணுன்னா அதான் காலையில் வரைக்கும் இருப்போமா இல்லையானே தெரியலையே. இவங்க என்னடா இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுடர்வெளி வந்து ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாத்ரூம்குள்ளே போனால் என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். நான் நினைக்கிறேன் சுடர்வெளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்க கீழே வந்து விழுந்துருவாங்க. எழில் வரப்ப என்னது இவ இப்படி விழுந்து கிடக்கிறா, பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து முதல் உதவி செய்வாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு. சுடர் மேலே வச்சிருக்கிற ஒப்பீனியன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாசிட்டிவாக வந்து மாறுவான். அதே மாதிரி குழந்தைங்க வந்து அட்ராசிட்டிலேருந்து இதே மாதிரி மாவு வந்து கொட்டுறப்ப கொடை வச்சுட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி கொடையெல்லாம் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.